திருவிடை மருதூர் தொகுதி திருப்பனந்தாள் பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வணிக பெருமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் இதே திருப்பனந்தாளில் தான் 42 ஆண்டுகளுக்கு முன்னால் செந்தமிழ் கல்லூரியில் பணியாற்றியவர். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் இந்த ஊரில் வாழ்ந்தவர். எனவே எனக்கு திருப்பனந்தாள் என்பது ஒரு விதத்தில் பழக்கமான ஊர். நான் சென்னையிலே இருந்து மாற்றலாகி இங்கே வருகிற போது எப்படி வர வேண்டும் என்கிற வழியை தவறுதலாக சொல்லி கும்பகோணத்துக்கு வராமல் ஆடுதுறையிலே நான் இறங்கி ஆடுதுறையிலிருந்து திருப்பனந்தாளுக்கு வந்தேன். அப்போது ஆடுதுறையினுடைய பேருந்து நிலையம் இருந்ததும் தற்போது ஆடுதுறையின் பேருந்து நிலையம் மேம்பாடடைந்திருப்பதையும் பார்க்கிற போது நம்முடைய ஆட்சியில், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய காலத்திலே பல முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன என்பதை அறிய முடியும். இன்றைக்கு இந்த தொகுதியில் நீங்கள் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் அறிவீர்கள், கோவி செழியன் சிறந்த பேச்சாளர், சிறந்த செயல் வீரர். நன்றாக பேசுகிறவர்கள் பலர் செயல் வீரர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இரண்டிலும் திறன் பெற்ற கோவி செழியன் அவர்கள் திறன் மிகுந்த அமைச்சராகவும் கடைசி நாட்களில் பணியாற்றினார். அவருடைய தொண்டு தொடர வேண்டும். அவர் மூலமாக திமுக ஆட்சி இந்த மண்ணில் நின்று நிலைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கு யார் யார் என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறியலாம். எதிர் திசையிலிருந்தும் நம் திசையிலிருந்தும் வருகிற குரல்கள் ஒவ்வொருவருடைய தொலைக்காட்சிகளில் மட்டுமல்ல, உங்கள் கைபேசிகளிலும் வந்து கொண்டிருக்கின்றன. தென்காசியில பேசியிருக்கிற ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார், என்ன ஆனாலும் சரி திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீருவோம் என்கிறார். ஏற்றுங்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்கள். எங்கள் கழக தலைவர் கோட்டையிலே கொடியேற்றுவார். அதை மாற்ற முடியாது. நாங்கள் உங்களை தீபம் ஏற்ற வேண்டாம் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. நான் திருப்பனந்தாளில் நின்று பேசுகிறேன். நான் அறிவேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய வழிகாட்டிகள் யாராக இருந்தாலும் அரசிலே இருக்கிற போது ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தெரிந்தவர் நம்முடைய தலைவர். வெற்றி பெற்ற போதே அவர் சொன்ன அந்த வரிகளை நான் நினைவூட்டுகிறேன். அவர் சொன்னார், எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக நான் இருப்பேன் என்றார். இன்று வரையிலே அன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார். எண்ணி பாருங்கள், அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்றைக்காவது எப்போதாவது ஏதேனும் ஒரு கடுஞ்சொல்லோ இடி சொல்லோ அவர் பயன்படுத்தி இருக்கிறாரா? இன்றைக்கு தமிழ்நாட்டு மேடையின் நாகரிகமே போய்விட்டது. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அன்றைக்கு சொன்னபடி வாக்கு அளித்தவர்களுக்கும் அளிக்காதவர்களுக்கும் முதல்வராக இருக்கிறார். அதனாலே தான் இதே திருப்பனந்தாளில் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார் கோயிலில் பெருமாள் கோயிலுக்கும் இங்கே இருக்கிற அருண ஜடேஸ்வரர் கோயிலுக்கும் திருமுழுக்கு நடைபெற்றது திமுக கழகத்தின் ஆட்சியிலே தான் என்பதை நாம் அறிவோம். என்றைக்கும் பண்பாடு மிகுந்த ஒரு கட்சி, ஓர் இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். நான் இங்கே பேசுவதற்காக சொல்லவில்லை. ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிற போதே 4-5 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன், நான் வீட்டை விட்டு புறப்பட்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டன. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் பார்க்கிற காட்சி மிகப்பெரிய ஊக்கம் தருகிறது. தமிழ்நாடு முழுவதும் நம் தலைவர் சொன்னதை போல 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் என்பது எழுதி வைக்கப்பட்ட உண்மை. எதற்காக என்றால், எப்போதும் பண்பாடு தவறாதவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்பது முதலமைச்சரினுடைய உரையில் இருந்து மட்டுமல்ல, இந்த தொகுதியில் போட்டியிடுகிற நம்முடைய அன்பிற்குரிய கோவி செழியன் அவர்கள் செய்த ஒரு செயலை பற்றி நான் 4-5 நாட்களுக்கு முன்னால் பேசினேன். எதிர்த்தரப்பிலே இடமதி என்று ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார். இந்த பக்கம் நம்முடைய பரப்புரை நடக்கிறது, இன்னொரு பகுதியில் அவருடைய பரப்புரை நடக்கிறது. கொளுத்துகிற கோடை வெயிலில்
இளமதி சுப்பிரமணியன் அவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பரப்புரையை நிறுத்திவிட்டு கோவி செடியன் அவர்களும் ராமலிங்கம் அவர்களும் அந்த வேட்பாளரையும் போய் பார்த்தாருட்ட அந்த பண்பு தான் திமுக கழகத்தின் பண்பு. நமக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை. நேற்றைக்கு சன் தொலைக்காட்சியில நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முதலமைச்சர் சொன்னார், அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள், உங்களுக்கு அரசியலிலே முதல் எதிரி யார் என்று கேட்டார்கள். தலைவர் சொன்னார், எனக்கு எதிரியே கிடையாது, பிறகு எப்படி முதல் எதிரி என்று கேட்டார். நாங்கள் யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை, கருத்தியல் மாறுபாடுகளை தான் முன்வைக்கிறோம், அரசியல் கருத்துகளிலே தான் வேறுபட்டு நிற்கிறோம் என்று சொன்னார். இளமதியை போய் கோவி செடியன் பார்த்தது வியப்பில்லை, கட்டம் சரியில்லை, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து வாய்விட்டு விட்டேன். ஸ்டாலின் ஒரு நாளும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னவருக்கு கட்டம் சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் ஹெச் ராஜாவையே போய் பார்த்தவர் நம்முடைய முதல்வர் தான். இதைவிட பண்பாட்டுக்கு சிறந்த ஒரு நிகழ்வை காட்ட முடியாது. எனவே சிறந்த பண்பாளரான ஒருவரை நீங்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக பெற்றிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் எதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் கூறுகிறேன். இங்கே யாருக்கும் போட்டி, உதயசூரியனுக்கும் இரட்டை இலக்கம் என்று யாராவது சொல்வீர்களானால் அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று பொருள். எல்லா இடங்களிலும் உதயசூரியனுக்கும் தாமரைக்கும் தான் இரட்டை இலை முன்னால் நிறுத்தப்படுகிறதே தவிர ஒரு நாளும் அது அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்க முடியாது. அதிமுக என்பதே பாஜகவால் இயக்கப்படுகிற ஒரு கட்சியாக ஆகிவிட்டது. இதை நான் சொல்லவில்லை, எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். எடப்பாடி என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் இந்த தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் இழப்பு உண்டா என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? சாதகமா பாதகமா என்று கேட்கிறார்கள். அதனால் பாதகம்தான் என்று சொல்ல வேண்டும், அல்லது அதை பற்றி யோசித்து பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டுக்கு நன்மையா தீமையா என்று கேட்டால் நான் அமித்ஷாவுக்கு தொலைபேசி கேட்டேன், அவர் தீங்கு ஒன்றுமில்லை என்கிறார், எனவே தீமை இல்லை என்று சொன்னார். இதற்கு எடப்பாடி வேண்டுமா? நாமே அமித்ஷாவை கேட்டுக்கொள்ள மாட்டோமா? எண்ணி பாருங்கள். அதனால் தான் நேற்றைக்கு தேவகோட்டையில பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் ப சிதம்பரம் சொன்னார், அமித்ஷா சொன்னதை நான் சொல்லுகிறேன் என்று எடப்பாடி சொல்லுகிறார். இதோ நாங்கள் பேசுகிறோம், இந்த ஒலிபெருக்கி உங்களுக்கு அதை சொல்லுகிறது. அப்படியானால் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவின் ஒலிபெருக்கியாக இருக்கிறாரா என்று கேட்டார். அமித்ஷாவுக்கு சொந்த மூளை, சொந்த அரசியல் எதுவும் இல்லாமல் எடப்பாடிக்கு எல்லாவற்றையும் அமித்ஷாவிடம் வந்து கடன் பெற்றுத்தான் சொல்லுகிறார் என்கிற நிலை இருக்கிறது. இதற்கு இன்னொரு பெரிய உதாரணத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு சென்னையிலே பேசியிருக்கிற நம்முடைய தில்லியிலே இருந்து வந்திருக்கிற கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய தலைவரும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில பேசியிருக்கிறார்கள். பலர் சொன்னார்கள், காங்கிரஸ் பிரிந்து போய்விடும், விடுதலை சிறுத்தைகள் திமுகவோடு இருக்காது. திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற செய்தி இப்போது தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அங்கீகாரத்தை பெற்று தந்த திமுகவுக்கு என்றைக்கும் நன்றியோடு நாங்கள் இருப்போம் என்றவர் பேசியிருக்கிறார். அவரிடத்திலே பாண்டே என்று ஒருவர் உங்களுக்கு தெரியும், ரெங்கராஜ் பாண்டே, மிக சாதுரியமாக ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களை விட தேமுதிகவுக்கு கூடுதல் இடம் கொடுத்தால் நீங்கள் விலகி விடுவீர்களா? ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பு கேட்கிறார். அதற்கு திருமாவளவன் மிக அழகாக விடை சொன்னார், அது எங்கள் கூட்டணி பிரச்சனை, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம், யாருக்கு எவ்வளவு என்பதெல்லாம் எங்கள் கூட்டணிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்றார். எனவே எப்படியாவது எல்லாம் உடைந்து போய்விடாதா என்று எதிர்பார்த்தவர்கள். ஒருவர் சொன்னார், பாருங்கள், இந்த தேர்தலில் வாக்கு கேட்பதற்கு ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடைக்கு வரமாட்டார்கள் என்றார். வந்தார்கள், பேசி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு கெஜ்ரிவாலும் நம்முடைய தலைவரும் பேசுகிற போது கெஜ்ரிவால் சொல்லுகிறார், நான் இப்போது சொன்னேன் இல்லையா, இரட்டை இலையை முன்னால் நிறுத்தி இருக்கிறார்களே தவிர அது வெறும் முகம் மூடியே தவிர உண்மையான முகம் தாமரை தான், உண்மையான முகம் பாஜக தான் என்று நான் சொன்னதை கெஜ்ரிவால் மிகச்சிறந்த உதாரணத்தோடு எடுத்து சொல்லி இருக்கிறார். பாருங்கள், நிதிஷ்குமாரினுடைய நிலை பீகாரிலே என்ன ஆகியிருக்கிறது என்று கேட்கிறார். கடந்த நவம்பர் மாதம்தான், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்,
நிதிஷ்குமார் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பீகாரில் முதலமைச்சராக வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்றாலும் அங்கே யாருக்கு செல்வாக்கு? தமிழ்நாட்டிலே அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கு பாஜகவுக்கு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே பாஜகவின் தோளில் ஏறி அமர்ந்து வெற்றி பெறலாமா என்று நினைப்பது போல, அதிமுகவின் தோளில் இங்கே ஏறி அமர்ந்து விட வேண்டும் என்று கருதுவதை போல பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்களின் தோளில் ஏறி நின்றுதான் வெற்றி பெற்றார்கள். நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றார். பீகாரினுடைய வரலாற்றை, நிதிஷ்குமார் வரலாற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பீகாரில் அசைக்க முடியாத செல்வாக்கு உடையவர் நிதிஷ்குமார். எத்தனாவது முறை அவர் முதலமைச்சராக பதவியேற்றார்? கடந்த நவம்பர் மாதம் பீகாரில் 10வது முறை முதலமைச்சராக பதவியேற்றார். நவம்பர் மாதத்திலே முதலமைச்சராக பதவியேற்றார். இன்றைக்கு அவர் அங்கே இல்லை. 5 மாதங்கள் கூட முழுமையாக அந்த பொறுப்பிலே இல்லை. அவரை முதலமைச்சர் ஆக்குவது போல ஆக்கினார்கள். அவரை இப்போது ராஜ்யசபாவுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கட்சியிலே இருந்து இன்னொருவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்களா? இல்லை, சாம்ராட் சௌத்ரி என்கிற பிஜேபி காரரை முதலமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் அதை கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவது போல நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று உண்மை என்னென்றால், பீகாரில் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கியது பாஜக அல்ல, பீகார் மக்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நாடும் இனிமேல் எடப்பாடியை யாரும் முதலமைச்சர் ஆக்க மாட்டார்கள். இவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு பிறகு அவரை விரட்டிவிட்டு எச் ராஜா மாதிரி ஒருவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். எச் ராஜாவும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு நாடும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாது. ஒரு முறை வெற்றி பெற்றாரே, நம்முடைய ஆதரவால் வெற்றி பெற்று தொலைத்தார். திமுக ஆதரவு இல்லை என்றால் அவர் சட்டமன்றத்தை என்னை போல வெளியில் இருந்துதான் பார்த்திருக்க முடியும். எனவே நண்பர்களே, இப்படி ஒரு வலிமையான ஒரு கூட்டணி, ஒரு அமைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. திமுகவினுடைய வெற்றி ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறதுக்கு என்பதற்கு என்ன தெரியுமா எடுத்துக்காட்டு? நான் பேசுவதல்ல, கூடி பறக்கிற நம்முடைய கூட்டணி கட்சிகள் அல்ல, நேற்றைக்கும் இன்றைக்கும் நம்முடைய வேட்பாளர்கள் மீதும் நம்முடைய பரப்புரை தலைவர்கள் மீதும் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் அவர்களின் பதற்றத்தை காட்டுகிறது. ஆம், நேற்றைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில், திருச்சி கிழக்கிலே யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தெரியும். திருச்சி கிழக்கு தொகுதியிலே பேசிய நண்பர் லியோனி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது சோடா பாட்டில் வந்து விடுகிறது. நீங்கள் எத்தனை சோடா பாட்டிலை வீசினாலும் மக்கள் வாக்குகளை எங்களை நோக்கித்தான் வீசுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? கோத்தகிரியிலே, குன்னூரிலே வாக்கு கேட்டுக்கொண்டிருந்த திமுகவினர் மீது அதிமுகவினர் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். வழக்கு பதிவாகி இருக்கிறது. நான் சொல்வது இன்று மதியம் நடந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு இறுதி நேர பதற்றம் அவர்களிடத்திலே வந்துவிட்டது. அவர்கள் எவ்வளவு பதற்றத்தோடு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு வேறு எந்த சான்றும் வேண்டாம். நீங்கள் எடப்பாடி பேச்சை கேட்டாலே போதும். எடப்பாடி நம்மை பற்றி மட்டுமல்ல, நேற்றைக்கு செங்கோட்டையனை பற்றி பேசியிருக்கிறாரே, என்ன பேசுகிறார்? என்ன மாதிரி பேசுகிறார்? உன்னை ஓட விட்டுருவேன், தொலைக்காட்சியில போட்டுருவேன். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுவது போலவா பேசுகிறார்? ஒன்றே ஒன்றை ஒப்பிட்டு பாருங்கள். யாராக இருந்தாலும் இந்த 2 பேச்சை 5 நிமிடம் கேட்க சொல்லுங்கள். நம் தலைவரின் பேச்சை 5 நிமிடம், எடப்பாடியின் பேச்சை 5 நிமிடம் கேட்க சொல்லுங்கள். 2ஐயும் கேட்டவன் தானாகவே நமக்கு வாக்குகளை கொடுத்து விடுவார். 2க்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு. எடப்பாடியினுடைய பேச்சு எப்படி இருந்தது? முதலில் எதையும் அறிந்து கொள்ளாத கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதியிருக்கிறார் என்று சொன்ன எடப்பாடி அதற்கு பிறகு எப்படி பேச தொடங்கினார்? உண்மையாக எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்லுகிறேன். தொலைக்காட்சியிலே எல்லாருடைய பேச்சையும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். எடப்பாடியின் பேச்சு ஓடிக்கொண்டிருந்த போது அதை நிறுத்திவிட்டு அடுத்த இடத்திற்கு நான் திருப்புகிற நேரத்தில் என் மனைவி சொன்னார், வேணாங்க ஓடட்டும், தமாஷா இருக்குன்னா. நான் சொன்னேன், என்ன எடப்பாடியை வடிவேல் மாதிரி ஆகிட்டியமாங்க. எடப்பாடி பேச்சு முதலில் விளங்காததாக இருந்தது, பிறகு வேடிக்கையாக இருந்தது, இன்றைக்கு பதற்றமாக இருக்கிறது. இதுவே நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அந்த வெற்றியை உறுதிப்படுத்துங்கள். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இந்த தடுமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வேறு பல செய்திகளும் நிகழ்கின்றன. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், தொலைக்காட்சியில பேசியிருக்கிறார். யாருக்கு வாக்களித்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு வாக்களிக்காதீர்கள், அப்படியே தப்பி தவறி வாக்களித்தாலும் சௌமியாவுக்கு வாக்களிக்காதீர்கள். இன்று
அந்த குடும்ப சண்டை எவ்வளவு பெரிய சண்டையாக வந்திருக்கிறது பாருங்கள். ராமதாஸ் அவர்கள் சில உண்மைகளை மிக சரியாக சொல்லுகிறார். அன்புமணி அரசியலுக்கு வந்திருப்பது பணம் சேர்ப்பதற்காகத்தான், உங்களுக்கு பாடுபடுவதற்காக இல்லை என்கிறார். இன்னொன்றையும் ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிற போது நான் உடனடியாக அதை சரிபார்த்தேன். அவர் சொன்னார், அன்புமணி ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருக்கிற போது அவர் நாடாளுமன்றத்துக்கு போனதே இல்லை, போவதே இல்லை என்றார். உண்மைதான் நண்பர்களே, நீங்கள் உங்கள் கைபேசியிலேயே நீங்கள் எடுத்து சரிபார்த்து விடலாம். 15 முதல் 30% தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் என்று அந்த செய்தி சொல்லுகிறது. 100 நாள் கூட்டம் நடந்தால் 15 நாள் தான் நாடாளுமன்றத்துக்கு போகிற ஒருவர் இன்றைக்கு அந்த கூட்டணியில இருக்கிறார். கூட்டணி அந்த பக்கமும் இந்த பக்கமும் சரியாய்த்தான் சேர்ந்திருக்கிறது. சேரக்கூடாதவர்கள் அந்த பக்கமும், சேர வேண்டியவர்கள் இந்த பக்கமும் நாம் சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி என்பது உண்மையாய் சொல்லுகிறேன். திராவிட இயக்கம் சமத்துவத்திற்காக எழுந்த இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் தொழிலாளர்கள் விவசாயிகளுக்காக எழுந்த இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எழுந்த இயக்கம். எனவே அத்தனை இயக்கங்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து நிற்கின்றன. எல்லா இயக்கங்களும் சேர்ந்து, அதுதான் சொன்னேன், கூடி பறக்கின்றன. நாடு முழுவதும் கொடி கிடந்து இன்னும் 24 மணி நேரம்தான் பரப்புரை. இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கின்றன. சொல்லுங்கள், அக்கம் பக்கத்தில் பேசுங்கள், அண்டை வீடுகளில் சொல்லுங்கள், பார்க்கிறவர்களெல்லாம் பேசுங்கள். இந்த நாடு மேம்பட வேண்டுமானால் நாம் கேட்பது, வாக்கு கேட்பது கோவி செழியனுக்காக இல்லை, திமுகவிற்காக கூட இல்லை, கூட்டணிக்காக இல்லை, தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக, நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக வாக்கு கேட்கிறோம். மறந்து விடாதீர்கள். எல்லோரிடமும் சொல்லுங்கள். நாம் சொல்லுகிற ஒரு செய்தி கூட பொய்யானதல்ல, ஒரு செய்தி கூட தரம் தாழ்ந்ததல்ல. நாம் கண்ணியமாக பேசுகிறோம், நம் கடமையை ஆற்றுகிறோம், என்றைக்கும் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் கார் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் வருகிறார்கள். யாரும் காரில் மோதி கீழே விழவில்லை, எந்த இடத்திலும் காயம் ஏற்படவில்லை, எங்கேயும் உயிர் பலி இல்லை. ஒருவர் வீட்டிலிருந்து புறப்பட்டால் எத்தனை பேர் இன்றைக்கு இறந்து போவார்களோ என்கிற அச்சம் இருக்கிறதே. இல்லை, நம் முதல்வர் தெருவில் நடந்துதான் வருகிறார். கட்டுப்பாடோடு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு வாக்களியுங்கள், கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நம் வேட்பாளர் கோவி செழியன், நம் வேட்பாளர் கோவி செழியன், நம் சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.